டப்பு டப்பு டப்புன்னு உடஞ்சிச்சு பாத்தியா? மதன கேக்குதா? கேக்குதுடா. உண்மையா சொல்ல போனா நான் வந்து உங்க பிடிஎஸ் வார்ல நான் வந்து இது வரைக்குமே நான் போட்டு ஆடினதே கிடையாது. நான் ஆடினது எல்லாமே லைவ்ல மட்டும் தானா. அது வேணா நான் ஒத்துக்கிறேன். வெரிடா. ஓகேவாண்ணா. நான் வந்து வெளியே மட்டும்தான் இதை லைக் டிடிஎம்காக வெளியே சும்மா போட்டு ஆடுவேன், அவ்வளவுதான். அதோட சரி. நான் உங்க பிடிஎஸ் வார்க்குள்ள லைவ் போட்டா இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ நீயாவது வெறும் எவ்வளவு 20 ஹவர்ஸ் தானே இருந்துச்சு வந்து? இல்ல 55 ஹவர்ஸா? கம்மியா தான் இருக்கு. 20 பைத்தியம் 25 ஹவர்ஸா 50 ஹவர்ஸா வந்து? எது லாக்? 20 ஹவர்ஸ். 20. நீ பரவாயில்ல தங்கம். அதுல ஒருத்தன் 80 மணி நேரம் இருந்தான், ஒருத்தன் 77 மணி நேரம் இருந்தான் ஒருத்தன். ஆனா டிடிஎம் மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம், அதனால தானே அது கம்மியா இருக்கு. ப்ரோ டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ப்ரோ. வார் பார்த்துட்டு இருந்தவங்க, முக்கியமா வார் விளையாடுறவங்க எல்லாருக்கும் 2 மேட்சுக்கு ஒரு ஹேக்கர் வந்தா வேற இருக்கு ப்ரோ. சரி மதன் ப்ரோ, நான் போயிட்டு வரேன் ப்ரோ. ப்ரோ சூப்பர் ப்ரோ. ரோடின் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க தான் ப்ரோ ஒரு காரியவாதே. நீ தான் தல, நீ உடைச்சது தான் தல பெரிய வடை. தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ. நன்றி. ஆண்டா கிளைமேக்ஸ் தான்டா மாசு. கிளைமேக்ஸ் தான்டா மாசு, மரண மாசு. விடை தெரியாம போயிருந்தா நினைச்சு பாரு, இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டமே வீணா போயிருக்கும். 2 மணி எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங்ல போய் படுத்திருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆமா எல்லாமே கெஸ்ஸிங்ல போய் படுத்திருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுதான் வெறி. அப்பப்போ கொளுத்தி போடுறாங்க. நீ இன்ஸ்டால் பண்ணா முடிஞ்சு வரமாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் நிறைய டெய்லி ஏதாவது ஏத்தி ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். இருங்க வேணா நான் வந்து வரேன். திருப்பி நீ டெலீட் பண்ணனா திருப்பி அதுல போய் சேர்ந்துருடா. அப்ப அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். எல்லா ஆப்பும் ஏத்தி டெலீட். நாளைக்கு நீ விடை தெரியாம நீ மாட்டிக்கடி. இருங்க நீங்க ஒரு தடவை நம்ம டியோ ஃபர்ஸ்ட் உங்க கூட ஆடும்போது நான் ஹேக்கர்னு சொன்னீங்க. உடனே ஸ்கிரீன் மாத்தி காமிச்சேன், அது ஆன் ஸ்பாட்ல இருந்துச்சா? அப்ப அன்னைக்கே மாட்டிருப்பேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா. அப்ப கூட பாருங்க, நான் இங்க பாருங்க பிஜிஎம்ஐ 98 ஹவர்ஸ் வச்சிருக்கேன். டீம் ஷாம் பாருங்க. இது வந்து என்னன்னே தெரியல எனக்கு. ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிருக்கேன். அதெல்லாம் கேட்கணும் நானு. இது என்னது? இது 41 மினிட்ஸ். அது 41 ஹவர்ஸ். அது கூட இன்னைக்கு கிடையாது. சரி எதுலயோ ஒன்னு வர வைக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு தான் வரமாட்டேன். நான் என்ன பண்ணேன்? ஹேக்கர் டீம் கூட அபார்ட்மெண்ட் டிடிஎம் வின் பண்ண விபிடிஎஸ். ஐயோ அதுதான். சொல்லுங்க மதன, கேக்குதானா? இப்போ நீங்க ஒருத்தர இப்ப எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்களா அந்த ரீசன்ட் டீடைல் டாப்ஸ், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இதே மாதிரி பண்ண வச்சீங்கன்னா எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துரும். ஆமா டெஸ்ட்ல இதே அப்படி யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? ஆனா 2 விதமா இருக்குண்ணா. இது வந்து முதல்ல வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட அந்த பிஜிஎம்ஐ அவங்களோட அந்த ஆப் ஸ்டோர் ஐடி இருக்குல்ல, கடைசியா ஒருத்தன் மாட்டனானே ஒருத்தன், என்ன ஆப்னு தெரியல நான் இருக்கறதா இல்லையா? அதான் இவர்கிட்ட இருந்து அந்த லிங்க் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி இது இன்ஸ்டால் பண்ண சொன்னா அது அதுல தெரிஞ்சிருந்தானே அப்போ. ஆமா இல்லண்ணா தெரியாது. ஒரு அந்த கிட்ட வாங்கி இருக்க மாட்டாங்களா ப்ரோ? இதுல வந்து நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்கண்ணா. ஓகேவா? என்னடா பைத்தியம், இதுக்கு மேல என்னடா உனக்கு ஆன்சர் வேணும்? இதுக்கு மேல உனக்கு நாம சொன்னதே நாங்க நின்னுச்சு தப்புன்னு. எல்லாருக்கும் ஆன்சர் எப்படி மல்பனான்னு தெரியும். சார் ப்ரௌட் ஆஃப் பிடிஎஸ் பிளேயர்ஸ் ஹேக் போடாலும் வின் பண்ண முடியல. ஜிஜிஜி இப்போ நான் நிம்மதியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். அது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் இன்றைக்கி வந்து அது சொல்லிட்டே இருந்தாங்க. வாரே கேன்சல் பண்ணி வச்சு இன்றைக்கி அதை போட வச்சாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் தான் அது. சத்தியமாக எல்லாரும் வந்து இவனுக்கு தான் சோல்ஜார்டு தான் சொல்லலாம். சோல்ஜார்டு வந்து சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் ஒரு இதுலேயே போயிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு டவுட்லேயே தான் போயிருக்கோம். ஏன்னா டவுட்டே போதும் அது மறக்கடிக்கிறதுக்கு. ஊர்ஜிதமாக சொன்னவனு தான் இது இப்படி எல்லாமே ஆச்சு. அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி டாடி, நீ தாண்டா எல்லாத்தையும் உடைச்ச. உன்னால தான் வந்து நிறைய பேரை உடைக்க முடிச்சு. ட்ரைவர்ஸ் எக்ஸைபிலிட்டிஸ் டோனி 12 கில்ல இருப்பான். 1 கில் அடிச்சா குவாலிஃபை. பட் டிபிஎல் டூட் 1 அடிச்சு டோனியை ஸ்பாயில் பண்ணிட்டான். இசெட் நிறையா பேர் ஹேக்கர்ஸ்னு. ஆமாம் ரூடும் தானே அந்த டேட்டட் ஆப். ஆமா ப்ரோ. ஆமா இத டிபி குணால் மட்டும் தான் இது பண்ண முடியல.
ஆனா கேக்குதா அவனுமே நீங்க ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கல்ல, ஆண்ட்ராய்ட்ல பார்த்து அவனுமே ஹேக் தான் யூஸ் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் ஹேக் யூஸ் பண்ணிருக்கான்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களே செக் பண்ணி நீங்க சொல் ப்ரோ, இங்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஒன்னு சொல் கிட்ட கேட்டுக்கலாமா ப்ரோ? கேளுடா. சொல்ல எப்படி சொல்ல நீ ஹேக்கர்னு சொல்ற, அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீ சொல்லு. எதனால நீ ஹேக்கர்னு சொல்ற? உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட்ல யாராச்சும் ஹேக் யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட் ஒரே சாரி இது வரைக்கும் நான் அவன ஒரு டைம் கூட அடிக்கல. கத்தியில வேணா ஒரே ஆமா கத்தியில வேணா ஒரே டைம் 3 பேர்த்த குத்துனேன். இது வரைக்கும் அவன ஒரு டைம் கூட நான் தொடல அடிக்கல. எதை வச்சு நீ சொல்றேன்? அதான் ப்ரோ கேக்குதா? கேக்குதுடா ப்ரோ. நான் இந்த ட்ரையோட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகல ப்ரோ. நான் எப்படின்னா ஸ்டார்டிங்ல 5000 அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு, அப்புறம் இந்த ஸ்குவாட் வார்ல ஸ்லாட் இல்லாம கேட்டு, அப்பதான் நான் வந்து கிசா ப்ரோ டீம்ல இருந்து அங்க வந்து ஆகிக்கிட்ட ஸ்லாட் கேட்டேன். அவங்க ஸ்லாட் இல்லைன்ட்டாங்க. எங்களை இந்த மேட்ச் டாப் 3 கூட்டு போனா நான் உங்களுக்கு ஸ்லாட் கொடுக்கணும், எங்க டீம்ல ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் டாப் 3 கூட்டு போயிட்டோம். நானும் ஸ்கையும் டாப் 3 போயிட்டோம். இருங்க அவர் பேசி முடிக்கட்டும். ப்ரோ கேக்குதா? பேசுறேன். பேசுறேன். மதன் ப்ரோ, ஆண்ட்ராய்டில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது இருக்கிறதுலே கஷ்டம் ப்ரோ. சீரியஸாகவே ஐஃபோன் மாதிரி கிடையாது ஆண்ட்ராய்டு. இப்போ நீங்கள் வந்து சேம் இதே தான் ப்ரோ, சேம் இதே பேட்டர்ன் தான் அதுலேயும் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு டைமிங் இதுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் ஆண்ட்ராய்டில். அது வந்து யாரோ ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் சொன்னார், ஆனால் நீங்கள் அதை கவனிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தர் சொன்னார், ஆனால் நீங்கள் பெருசாக அதை எடுத்துக்கல. நான் யார் சொன்னார் தெரியல, லைவ்ல நான் கேட்டேன் ஆக்சுவலி அது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது எக்ஸ்போஸ் பண்ண முடியாது ஆண்ட்ராய்டுல வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், உங்க லாபில ஆண்ட்ராய்டு வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். M2 M4 வச்சிருக்கேன், எங்களாலே வந்து லேக் ஆகுது, அவ்வளவு ஸ்டக் ஆகுது. ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்ட்ராய்டு நான் வாங்கி 6 months தான் ஆகுது. இந்த போன்ல 120 FPS சப்போர்ட் ஆகும். ஓகேவா? பிஜிஎம்க்கு இப்ப சப்போர்ட் ஆகல. சொல்லல ப்ரோ, ஹேக்கர்னு சொல்லி இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல ப்ரோ, விடுங்க ப்ரோ. இப்பதான் ப்ரோ சொன்னேன். நான் எனக்கு டவுட் இருந்துச்சு ப்ரோ, அதுதான் ப்ரோ நான் ஒரு டைம் அப்ப ஏன் ப்ரோ உங்க டீம்மேட்ஸ் பத்தி சொல்லவே இல்ல? உங்க டீம்மேட்ஸ் உங்க கூட தான் இருந்தாங்க, ரூடோ ஏஜி பிரேம். அது எனக்கே தெரியாது. 2 வாரமா விளையாடுறீங்க, கில்ஸ் அடிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஒரே நிமிஷம் ப்ரோ, கில்ஸ் அடிக்கிறாங்க அது மட்டும் தான் ப்ரோ தெரியும். ரூடு காம்படிட்டிவ் பிளேயர் தான் சொன்னாரு என்கிட்ட. ட்ரோல் எல்லாத்துக்கூடயும் நான் விளையாண்டுக்கிறேன். அவங்க எப்படி ப்ரோ, அவங்க கூட இத்தனை நாள் நான் விளையாண்டு ஐயா சொல்லாது எப்படி நீங்க சொல்றீங்க? அதுதான் எனக்கு புரியல. நான் அவங்கள வாரில் ஒரு டைம் கூட அடிக்கிறது இல்லை. சோல்ஜர் ப்ரோ அதெல்லாம் எதுவும் சொல்ல ப்ரோ. இப்ப பாருங்க ராத்திரி ப்ரோ கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரோ உங்களுக்கு இல்ல கிங் இல்ல கிங் அப்புறம் அந்த ரோட்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தானே மேக்ஸிமம். உங்ககிட்ட அவங்க சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாமவும் இருந்திருக்காது ப்ரோ. அதுதான் ப்ரோ சொன்னாங்க, சொல்லிருந்தாங்க தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன் ப்ரோ. இத்தனை நாள் நான் கூட விளையாடுறேன் பிடிஎஸ் கிடைக்கும், நான் சொல்லாம இருப்பேன் ப்ரோ. இங்க யாருமே பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ, முக்காவாசி. ப்ரோ நான் ஒத்துருப்பேன் ப்ரோ, நான் அப்படிலாம் இல்ல ப்ரோ. ப்ரோ இப்பதான் ட்ரை வச்சு செலக்ட் ஆகி வந்த ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, கஷ்டப்பட்டு வந்தேன். நான் ஒன்னும் ஈஸியாலாம் வரல. இல்ல இல்ல ஒருத்தர் தப்பு, நான் ஒரு மேட்ச் அடி வாங்கி எத்தனை மேட்ச் அடி வாங்கி தான் வந்தேன். சும்மாலாம் நான் ஒண்ணு வந்து இது பண்ணல. நான் சொல்றதா நான் சொல்லிட்டு வாப்பனா சொல்லிட்டு போறது எனக்கு என்ன ப்ரோ. சரிடா இங்க பாருங்க 2 பேர் இங்க வாசி. டிபேட் தான், சண்டை இருக்க கூடாது. நான் தெரியல சொல்றேன், சண்டை இல்ல. நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து பண்ண தப்ப 100% மறைக்க முடியும்னு தெரிஞ்சா அவர் ஃபுல்லா மறைக்க தான் பாப்பாரு. அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணவா அதை வந்து திருப்பி அவர் சொல்ல மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யாரா இருந்தாலுமே இப்போ எனக்கு அந்த சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் அதனால தான் வந்து மதன்கிட்ட கிளீனா சொல்லிட்டேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் உங்க லைவ்ல நான் யூஸ் பண்ணது கிடையாது, மேட்ச்லயும் நான் போட கிடையாது, லைவ் மட்டும் தான் நான் போட்டு ஆடுறேன். நான் சொல்லிட்டேன் தெளிவா அவர்கிட்ட. அதுல எதுவுமே சஸ்பீஷியஸா இருக்காது என் லைவ்ல ஆனது எல்லாமே. நான் சும்மா ஜஸ்ட் அவுட் சைட்ல நான் ஆடுறதுக்கு மட்டும் அதை நான் வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் இது பண்றதுக்கு மட்டும் தான் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணது. சரி, அதுவும் மேக்ஸிமம் அது 2 days தான். எவ்வளோ ப்ரோ பே பண்ணீங்க இந்த ஹேக்குக்கு? ப்ரோ எவ்வளோ பே பண்ணீங்க இது வாங்குறதுக்கு, இந்த ஆப்புக்கு? இந்த ஹேக் பார்த்தீங்கன்னா பர் டே 300 ப்ரோ. ஜஸ்ட் 2 days வாங்கினேன் ப்ரோ.
என்னடா இது ஒருத்தன் ஒரு வேலை சொல்றீங்க, ஒருத்தன் 200றான், ஒருத்தன் 300வாங்கிறான். சரி என்னென்ன வரும் இதுல, என்னென்ன வரும், என்னென்ன வரும் 300க்கு? ஆனா ஸ்கின்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம்ண்ணா. ஓகே. கன்னு, காரு, நீங்க லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்றதா ஒரு செகண்ட்ல 200 போட்டு மாத்திக்கலான்ற மாதிரி. வெரி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து புல்லட் நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது, நார்மலா நீங்க வந்து ஒரு எனிமி ஓப்பன்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நீங்க சுட்டு இப்ப லைவ்ல நீங்க பாத்தீங்களே, அவன் கீழே அடிச்சான் ஆனா மேல போய் ஆமா 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 ஆமா. அதுதான் நான் எய்ம் பாட்டு, அதுதான் எய்ம் பாட்டு. அதாவது ஓப்பன்ல இருக்க எனிமியை தானா ட்ராக் பண்ணும் எனிமி. ஓ நேத்துலாம் ஒரு புல்லட் கூட உள்ளடா, அவன் ஒரு புல்லட் கூட உள்ளடா. நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேனா இப்படி அடிக்கிறான்ட்டு. வச்சு வெளுத்தான பாவண்டா, அவன் கீழே பார்த்து அடிச்சான்டா, அவன் செத்தான்டா ஒருத்தன். கடைசி அவனா ஓடி வந்தான், ஒரு அப்பாவி ஒரு குழந்தை ஓடி வந்துச்சு, யாருன்னு தெரியல. அவன் கூட லைவ் தான், ஏதோ லைவ் காரன். மாஸ்டர்ஸ் லைவ் நான் லாஸ்ட்ல அடி வாங்குறேன், ரைட்ல கிராஸர் இருக்கும், லெஃப்ட்ல அடி வாங்கிருப்பேன். ஆமா ஆமா பாத்தீங்களா, ஃபயர்லாம் விட்டானுங்க வேற இத்தனைக்கு அவங்களுக்கு நேத்து. சோ அதாவது இங்க பாருங்க, ஆக் போட்டு ஆடுறவங்க லாங் ரேஞ்சு ஆடவே மாட்டாங்க. அவன் பாருங்க அடிச்சவனா அவனுக்கு அப்படி தூக்குனவனா அவன் என்ன பண்ணிடுவான், கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான் க்ளோஸுக்கு. ஓரளவுக்கு அவங்க வரட்டும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாரும் லாங் ஆட மாட்டாங்க. எக்ஸ்போஸ் ஆயிரும் லாங்ல ஆனா. புரியுதா உங்களுக்கு, லாங்ல ஆனா எக்ஸ்போஸ் ஆயிடும். க்ளோஸ் ரேஞ்ச் மட்டும் தான் முக்காவாசி நீங்க பார்த்தவங்க எல்லாருமே க்ளோஸ் ரேஞ்ச் ஆடி இருப்பாங்க பாருங்க. க்ளோஸ் ரேஞ்சில ஷார்ட் கன் யூஸ் பண்ணா மேக்ஸிமம் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ரியாவையும் செக் பண்ணணுமா? ஏன்னா க்ளோஸ் ரேஞ்ச் மட்டும் தான் ஆடுது, லாங் ரேஞ்சில பாட் ஆயிருது. ரியாவும் செக் ரியாலாம் ஆக்லாம் கிடையாது, நான் லைவ் போட்டு ஆடுறாங்க கரெக்ட்டா இருக்காங்க. நீ தான் லைவ் போட்டு ஆடுற, நீ இவ்வளவு நாள் எப்படி? இல்ல லைவ்ல ஆக் போட்டா புரியுது, அவங்க எல்லாமே லைவ்ல தான இருக்கு. புரியல, லைவ்ல வந்துட்டு அது தெரியுமா மாமா, நான் ஹேக் போட்டு வச்சுக்கோங்களேன், அது தெரியும்னு சொல்றாரு. அதனாலதான் யாரும் லைவ் போடாம ஹேக் போட்டாடுறாங்க. இல்லையே, ஏய் சூத்தியா லைவ்ல தெரியாதுடா, பைத்திய மாதிரி பேசுற. ஆனா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, லைவ்ல போட்டான்னா தெரியாதுதான், பட் ஆனா அந்த கனெக்ஷன்ஸ் உங்களை மாட்டி கொடுத்துருவோன்றேன். அதுதான் சொல்றேன், அடிக்கிற கனெக்ஷன்ஸ் காட்டி கொடுத்துரும், அதுதான் இது. ஆனா அதனால தான் லைவ் ஆடும்போது நான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆட மாட்டேன் நான். ஓ வெரி சரி. இப்போ அவ்வளோதானா? இப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாருமே டம் டிப்பா தானா? இங்க பாருங்கண்ணா, இது ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டே நீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுட்டு அவங்களை இதை பண்ண சொல்லிடுங்க. ஆன் த ஸ்பாட் உங்க லாபில இருக்கும்போதே, புரியுதா உங்களுக்கு, அப்பயே கூப்பிட்டு இதை பண்ண சொல்லிடுங்க. புரியுதாண்ணா? அது மட்டும் பண்ண சொல்லிடுங்க. நீங்க ப்ராப்பரான பிளேயர்ஸ் எடுக்கலாம் யாரா இருந்தாலுமே. அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்கள கண்ணை மூடி கிக் அவுட் அடிச்சிருங்க. ஆஃப்லைன் போயிட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடி கிக் அவுட் அடிச்சிருங்க. அப்ப இத வேலை பார்த்திருக்கான். ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க பாருங்க, எல்லாருமே ஆஃப்லைன் போனாங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாருமே ஆஃப்லைன் போனாங்க. ஆஃப்லைன் போனது காரணம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துறானுங்க டிப்னு. ஆஃப்ல டெலீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, டெலீட் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் ரெண்டுத்தையும் வச்சிருப்பான், விவரம் தெரியாதவன் டெலீட் பண்ணிடுவான் பயத்துல. ரெண்டு வச்சிருந்தா அதான் நான் விவரம் தெரிஞ்சவன் ரெண்டு வச்சிருப்பான்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? இதுல யாரோ ஒருத்தன் வந்து கேமை டெலீட் பண்ணி மாட்டிட்டான், யாருன்னு தெரியல, நான் லைவ்ல பார்த்தேன். கேமை டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவரு நினைக்கிறேன். இல்ல போனே ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன் ரீசெட் பண்ணது யாரு? ஏஜே பிரைம் ப்ரோ. அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கர பயம் எடுத்துக்கிச்சு போல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு டெல் ஃபுல்லாவே டெல் பண்ணிருக்காரு. பில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கானே ஏரியா. அண்ணா நான் அதுதானே சொன்னேன், நான் 1 மணி நேரம் லாபி கிட்ட நின்னு பேசணும், ஆனா 20 நிமிஷம் தானே காமிக்குது. ஆமா கரெக்ட் ப்ரோ. ஜிங்கோஜி வரவே இல்ல ப்ரோ இன்னும். ஆமா ஏண்டா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவன் எப்படி வருவான்? அதான் டோரா எப்படிதானோ ஜிங்கோஜி புடிச்சு செக் பண்ணுங்க. எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல, வரவே இல்ல ஜி. ஜிங்கோஜி உங்க டீம்மேட் தானே சோல் ப்ரோ? ஆனா ப்ரோ என் டீம்மேட் தான், இருந்தாலும் அவர் எப்படி சொல்றது, நார்மல் கேம் ஆடுற மாதிரி தான் ஆடுவார் அவரும். புரியுதா உங்களுக்கு? இல்ல சொன்னேன் ப்ரோ. சோல் ப்ரோ சொன்னாரா? சோல்ஜாரி ப்ரோ இல்ல சொன்னதில்ல. இதுக்கு சொல்யூஷன் ஏதா இருக்கா ப்ரோ? இவங்க எல்லாம் வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சாங்க அப்படியே. அதுதானா இப்ப வந்து எப்படி சொல்றது,
இப்போ நீங்க வந்து பிடிஎஸ் பிளேயர்ஸ்ட்ட கேட்காதீங்க எப்படி இவங்க அடிச்சதெல்லாம் இப்படி சஸ் ஆகுதான்ட்டு. ஏன்னா அவங்கள அடிக்கும் போது எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா எங்களை அடிக்கும் போதெல்லாம் மோசமா அடிக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க ஆடி பேர் தெரியுதா? யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல பேர் தெரியுதான்னு கேக்குறேன். பேர் தெரியுதா? ஜியூஸ் கூட வந்து இருங்க ஒரே நிமிஷம்னா, ஜியூஸ் கூட சொல்லியிருப்பான் எனக்கு அப்படி தெரியல, நல்ல பிளேயர் மாதிரி தான் இருக்குன்னு நிறைய தடவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ இதுல பேர் தெரியுமான்னு கேக்குறாரு பாருங்க அண்ணன். ஆனா அந்த ஹேக்லயா? ஆமா ஆமா, பேரு, ஹெச்பி, அவன் என்ன கன்னு வச்சிருக்கான், எல்லாமே எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அவன் நேடு போடிக்கிறானா, அவன் என்ன பண்றான், எல்லாம் அவங்களோட ஜாதகமே சொன்னீங்களேனா. 1H இங்க வந்து இந்த டிபி குணால அவங்க இருக்கும்போது இன்னும் 2 பேரும் ஃபைட் எடுக்க மாட்டாங்க, தனித்தனியா போறாங்க அப்படின்னு சொன்னீங்களே. நேத்து அதான் நேம் தெரிஞ்சவனா, நேம் தெரிஞ்சா விட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா. அப்படிதான் பாருங்க இப்போ அந்த ஆப்ப சொல் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்ப இந்த 2 ஆப் இருக்குங்கறீங்களா, ஒரு பிஜிஎம்ஐ இன்னொரு அந்த குத்தி வச்ச பிஜிஎம்ஐ. ஆமா, இப்ப நான் ரெண்டுமே யூஸ் பண்றேன். நான் மெயினா ஆப் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ண பிஜிஎம்ஐ delete பண்ணிடுறேன் இந்த செக்கிங் கூப்பிடுறபோது. ஓகே, அப்போ ஒரு பிஜிஎம்ஐல தான நான் அவ்வளவு ஹார்ஸ் ப்ளே பண்ணிருக்கேன்னு காட்டும். நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா போயிட்டு ஆப் ஸ்டோருக்குள்ள போய் அவனை உள்ள போக சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்பனா நீங்க சும்மா பேட்டரி போய் ப்ரோ இங்க பாருங்க, போன் ஆப் தான் காட்டும். அப்பயே delete பண்ணலாம்டா. ஹேக்கரால ஆப் ஸ்டோர் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. ஆப் ஸ்டோர் உள்ள இருந்து வர முடியாது அவனால. கேம் நடுவுல இருந்து ஆப் ஸ்டோருக்குள்ள போயிட்டு வந்தானா அது வேற பிஜிஎம்ஐ தான் ஓபன் ஆகும். நல்ல நீ ஆட்டத்தை பாருங்க. இவரு லைவ்ல சொல்லிட்டு இருந்தாரு, என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் எல்லாரையும் போட்டு பிரிச்சிருவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப வந்து பிரிச்சிட்டாரு. யாரு? சொல்தான். இல்ல நான் பேசிடணும்னு தோணுச்சு எனக்கு. சரி அவர் இருந்துச்சு, அதனால வந்து பேசிட்டான். எத்தனை நாள் மறைப்பாங்க, யாரா இருந்தாலும் மறைஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் வரதா போகுது. நீங்க ரொம்ப தமிழ்ல பொலிட் பண்ணிட்டீங்கடா. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப பொலிட் பண்ணிட்டீங்க தமிழ்ல. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். சோல் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது வேற டிவைஸ் தானே அது? சொல்லிட்டேனே ப்ரோ. இல்ல ஆனா அதுல ஹேக் இல்ல. ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டாங்களா வந்த உடனே? இப்ப டோரா தானே பேசுறது. ஆமா ப்ரோ உனக்கு ஏதாச்சும் என் மேல வன்மா இருக்கா ப்ரோ? டோரா ப்ரோ தூங்கிட்டு இருப்பான். வன்மமா? எனக்கு உங்களுக்கு ப்ரோ சென்னை சாட்ல இருந்து வன்மம் இருக்கு டோரா. இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட கமெண்ட்ல வந்து பேசுறவங்க இவிசெட்ல இருந்து வந்து சண்டைக்கு இழுக்கறதுல இருக்காங்க. அதான் கேட்டேன். நீங்க தான் இவிசெட் லீடரே இப்பதான் ப்ரோ கொடுத்தாரு. லீடரே போயிட்டாரு ப்ரோ. அவர் எனக்கு மாத்தி விட்டு. அதெல்லாம் இங்க எதுக்கு ப்ரோ பேசுறீங்க? சரி ப்ரோ. ஏன்னா ஒன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் டோராவோ அப்ப கொஞ்சம் கோளார் ப்ரோ. டிடிஎம் ஆடுவான். ஆமா எனக்கு தெரியும் டோராவை பத்தி. ஏஜிஎம் ஃபர்ஸ்ட் வெளியே தெரிஞ்சது எஸ்ஆர்பிடிஎஸ் கிரியேட் ஆன டைமில். அப்போ எஸ்டிஆர் எழுச்சின்னு நாம் சார் பேசியிருப்போம். அதில் 1 வீக் எல்லா மேட்சும் ஏஜிஎம் 0 kills. பட் எஸ்டர்டே கேம் பிளே டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படியா? இந்த எஸ்எக்ஸ் பிடெக்ஸ் கூட செக் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு எனக்கு லைட்டாக டவுட் இருக்குண்ணா. எஸ்எக்ஸ் பிடிஎஸ்லாம் சுகர் மாத்திர டீம் ரெடி. அப்படியா? அவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் ஏற்கனவே அவங்களாம் அழிஞ்சவங்க. அவங்களாம் எதாவது தப்பு பண்ணால் மொத்தம் வாஷ் அவுட் ஆயிடுவாங்க தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அவங்களுக்குலாம் மாட்டிக்கோங்க. அவங்களே பயப்படுவாங்க, ஏதாவது போட்டுறாங்க அப்படின்னு, தோத்துட்டு கூட வாங்கடா அப்படின்னு. ஆனால் இந்த ரீசெண்ட் டேஸ் லாஸ்ட் 2 days அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வளர்ற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா யாராவது சந்தேகப்பட முடியல. செக் பண்ணி பாருங்க, டோனி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் ட்ரை அவுட்ஸில் அடிச்ச அடி எனக்கு கொஞ்சம் கோளாராக இருந்துச்சு, ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு. அதனால கேட்டேன். நீங்கள் தான் நேம் சொல்ல சொன்னீங்களே. ஓகே செக் பண்ணி நாளைக்கு டோனி எப்படிங்கடா? நாளைக்கு இல்லை இன்னைக்கு வர முடியும். தூக்கத்துலேருந்து எழுப்பிடுவோன்னு. இல்ல இங்க பாருங்க, இப்ப நீங்க பிடிக்கிற மாதிரி இருந்தா மேக்ஸிமம் 1 வீக் குள்ள பிடிச்சிடலாம். யாரா இருந்தாலுமே 1 வீக் நீங்க செக் பண்ணாலே மாட்டிப்பாங்க. அந்த 10 daysன்றது 10 days வரைக்கும் போகாது. புரியுதா? போகாது. நீங்க 5 days குள்ள யார வேணா பிடிச்சிடலாம். நான் அவனுக்கு தான் போன் அழிச்சிட்டு வந்துடுறானு, ரீசெட் போட்டு வந்துடுறான்ல. போன் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வந்துட்டான். அவனா ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணா. போன் ரீசெட் போட்டா அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். போன் ரீசெட் போட்டா எல்லாமே. டோனி வந்துட்டானே. எங்கண்ணா டோனி டிஸ்கார்ட் வா.
டோனி டிஸ்கார்ட் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணு ப்ரோ, ஒரே நிமிஷங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பார்த்து தான் இருக்கான் போலடா. பார்க்கலாம். பார்த்து தான் இருக்கான் போல. பார்த்துக்கிறேன். உடனே வந்துட்டான் பாரு. பேசு ப்ரோ. காஜா சல்மான் போடா. காஜா சல்மான் பேசு ப்ரோ. கேக்குதுங்களா ப்ரோ? ஹாய் ப்ரோ. டெஸ்ட் ஃபிளைட்ங்கிறது வந்துட்டு நம்மளோட ட்ரையல் ஆப்ஸ்லாம் செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது ப்ரோ. எங்க ஆஃபீஸ்லயுமே வந்துட்டு டெமோ ஆப்லாம் இருக்குல்ல, ஒரு ஆப் லைவ்ல இப்போ வாட்ஸ்அப் இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோடனே லைவ்ல ரிலீஸ் பண்ணுவோம். அதை வந்துட்டு ஒரு டெமோவா வந்துட்டு யூசர்ஸ் கொடுப்பான். அதை வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுல ஏதாச்சும் பக் இருக்கா இல்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப ஆப்பிள்லயே வந்துட்டு டெவலப்பர் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க தெரியுங்களா, முன்னாடி நமக்கு 18.1 18.2 ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன் சொல்லி விடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒரு ஆப்போட டெமோ முன்னாடி வந்துட்டு அதை ட்ரையல் பாக்குறதுக்காக யூஸ் பண்றது. ஸோ அதுல எந்த ஆப் வேணாலும் நீங்க எடுக்கலாம். அது லிங்கா வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அதுல வந்து ரீடைரக்ட் ஆகி உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெஸ்ட் ஃபிளைட் யூஸ் பண்றது, அது ஆப்க்கு மட்டுமே காமனா யூஸ் பண்றது அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஓன்ட்ட இல்ல சோல்ஜார்டு. சொல்லுங்கண்ணா. திடீர்னு தான் என் மூளையில இது பண்ணுச்சு. லைவ் யூஸ் பண்ணாம விளையாடுறவனுங்க எல்லா புளுத்திங்களும் ஹேக்கரா தான் இருப்பானுங்க. 90% தான். 100% சொல்ல முடியாதுண்ணா. நல்ல பிளேயர்ஸும் இருப்பாங்க, லைவ் போட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். பட் ஆனா லைவ் போட்டு உங்க இதுல ஆட சொல்லுங்க. இல்ல அப்ப தெரியும். வெயிட் அவங்க கிட்ட நல்ல டிவைஸ் இருக்கு. he has a team, he plays good. பட் ஆனா லைவ் போடாம ஆடுறான் அப்படின்னா என்ன வாட் இஸ் த ரீசன்? அது அவங்களோட சூழ்நிலை தானே. லைவ் போடுறதும் போடாததும் அவங்க சூழ்நிலை பொறுத்து தானே. அவங்களுக்கு ப்ராப்பரான ரூம் செட்டப், வைஃபை அதெல்லாம் இல்லாம இருக்கலாம், டிவைஸ் எல்லாமே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஹலோ, புரியுது. பட் ஆனா நீங்க வந்து பிடிஎஸ் ஆட சொல்ல நீங்க லைவ் போட்டு வந்து பிரையாரிட்டி கொடுங்க. ட்ரோல் இன்ஸ்டாகிராம்டா ஸ்டோரி உம்மால என்ன ஷார்ப்டா நீங்க உடைக்கறடா டேய். ஒண்ணு நான் லைவ் போட்டு ஆட சொன்னீங்கன்னா எல்லாரோட ரியல் கேம் ப்ளே அங்க இருக்கும். அது 100% ஷூர்னா. ஓகே எஸ் நீ செம்மையா ஒரு டோர் ஓபன் பண்ணி விட்ட எனக்கு இப்போ. செம்மையா ஒரு டோர் ஓபன். ஆமா இப்ப நான் போய் நிமிஷத்துக்கு ஒரு டெஸ்ட் ஃபைட் பத்தி சொல்லிட்டாரு. போட்ட வெறியா மாட்டனான்டா. போட்ட டா கிளிக்கிறேன் பாரு. நான் பேன் மட்டாவான்னு சொல்லுங்க. நான் மட்டும் பேன் ஆகும். அதனால யாரும் மெயின் ஐடி போட மாட்டாங்க. அதனால தான் எல்லாருமே அந்த செகண்ட் ஐடில போட்டு ஆடுறாங்க. அவன் வந்து டாஸ்க்கு போறானா? யாரு பேன் ஆகாதெல்லாம் இல்ல ப்ரோ, பேன் ஆகும் ப்ரோ. பட் அது எப்படி இப்போ இந்த 10 years பேன் ஆச்சுன்னா ஃபேக். சில பேர்லாம் டீம் அப் பண்ணா 7 days பேன் ஆகும். அது என்ன கதை ப்ரோ? டீம் அப்பா ப்ரோ, அது கேமா பார்த்து கொடுக்கறது தான் ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கு எஸ்டிஆர் ப்ரோ பேன் ஆயிருக்காரு. எஸ்டிஆர் ப்ரோ ஹேக்கர்னு சொல்றதா சொல்லுங்க? லைவ்லயே ஆனார்ல. ரூமர் லைவ் ஆடிட்டாங்க. அது பேன் ஆகுமா அதுக்கும்? பட் ஆனா இவங்க எப்படி சொல்றது, ரொம்ப இப்ப டெவலப் பண்றவங்க கண்டே பிடிக்காத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு. அதனால தான் பேன் ஆகாம இவ்வளவு நாளா ஆடிட்டு இருக்காங்களே. அப்படி இல்ல ப்ரோ, நம்ம வெறும் ரூம் மேட்ச் மட்டும் தான் ஆடுறாங்க போட்டுனா அது பேன் ஆகும். கிளாசிக் ஆடி நீங்க பாட் அடிச்சீங்கனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேன் ஆயிருவீங்க. பாட் அடிச்சாலே நீங்க முடிஞ்சு. வெரியான ஒரு எக்ஸ்போஸ்டா நீ இப்ப பண்ணது. ஒத்தா உடைக்கிறேன் பாரு இப்போ நான் ஒரு வடை. ஆனா மதன் ப்ரோ இதுக்கப்புறம் அப்கமிங் எல்லாருமே யூடியூபர்ஸ் தானே ப்ரோ இருப்பாங்க? ஆமா, அது போடுறவங்க தானே. அதுதானே பெஸ்ட். ஆமா. அப்பதான் உங்களுக்கு கான்ட்ரோவர்சி வராது ப்ரோ. இல்ல கான்ட்ரோவர்சி வந்துட்டே தான் இருக்கும். ப்ரோ இது உடச்சியே ஆகணும் ப்ரோ. கைஸ் வி ஹாவ் டு உடச்சி வைங்க.
கமெண்ட் உடச்சி அவனை இந்த பொட்டையனை உடச்சி விடுங்க. ப்ளே லைவ் கைஸ், ப்ளே லைவ், ப்ளே ஃபேர், ப்ளே லைவ், ப்ளே ஃபேர் கைஸ். போட்ட ப்ரோ நீ வெறியா ஒன்று உடச்ச ப்ரோ. உண்மையாலுமே நீ இங்கே கனெக்ட் பண்ணது எங்கேயோ போச்சு சீரியஸ்லி. அப்படியா ப்ரோ? தேங்க்ஸ். ஓ அவனா? பொட்ட லவுடேக்க பால் பையன். சொல்றீங்க தெரியுது. அட பொட்டையா ப்ரோ இந்த வேலை நீங்க ஹேக் பார்த்துருக்கீங்க. போட்டு இந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்க கண்டினியூஸா ஆடுனீங்கனாலே காலி தான் ப்ரோ. புரியுது கிளாசிக் ஆனா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. கிளாசிக் அதனால தான் எல்லா ரூம் மேட்ச்க்காக ஆமா அதை யோசிக்கிறேன். he has the best device, he has a team, பட் அந்த பொட்டைய லைவ் போடுறது இல்ல. ரெக்கார்ட் மட்டும் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட்ல உங்களுக்கு ஹேக் தெரியாதுனா ரெக்கார்ட்ல தெரியாதுல, ஹேக் தெரியாதுல. சீன் ரெக்கார்ட்ல வெறும் தான் முன்னாடி தானே தெரியும். அதுல இந்த எய்ம் பாட் நான் சொன்னேன்லனா அது வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்களே சும்மா சுட்டாலே அது எனிமி மேல தான் போய் படும்னு வெச்சுக்கோங்களேன். புரியுதா உங்களுக்கு? அது ஆஃப் பண்ணி ஆடுனாங்கன்னா அதுல வந்து உங்களோட எய்ம் தானா, புரியுதா? உங்களோட ப்ராப்பர் எய்ம் தான். பட் ஆனா ESP இருக்கும், பட் ஆனா உங்களுக்கு ரெக்கார்ட்ல தெரியாது. அது ஸ்ட்ரீமர் மோட் மறைச்சிடுங்க அண்ணா. ஆமா ஸ்ட்ரீம், அதாவது நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணாலே அது உங்களுக்கு காட்டாது. எது பண்ணாலும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஷேர் எதுலயும் காட்டாது உங்களுக்கு. ஓகே 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 வெரி 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 இப்பதான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்ல அந்த பேசிட்டேன். இல்ல சில பேர் லைவ் போடாத காரணம் அது எனக்கு இப்போதான் எனக்கு வருது. இவ்வளோ எனக்கு இப்போதான் லைக் இவ்வளோ நாள் நான் இதை பெருசாக யோசிக்கல. அது சரி பரவாயில்ல, தே ஹேவ் சம்திங் விட்டுட்டேன். பட் இவ்வளோ இருக்குல்ல, நீ சொல்கிறவன் எல்லாமே லைவ் போடாத விளாண்டவன். ரூட் ஆகட்டும், பிரைம் ஆகட்டும், இவன் ஆகட்டும், எல்லாருமே லைவ் போடாமல் விளாண்டவனுங்க. ஆமாண்ணா லைவ் போட்டால் தானே மாட்டுவானுங்க. போட்ட சோட்ட மாட்டிக்கிட்டான்டா லவுடே பையன். வெரி உடச்சு விட்ற பாரு. வீடியோஸ் வாரே பாருங்க, லைவ் போட்டு ஆடுறவங்க ஆட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ஸே ஃபில் ஆகாது. ஆனா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதுசா வரவங்களுக்கு. லைவ் 18 ஓகே. வேற வழி இல்லை, தாண்டி போச்சு, வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிச்சு. அவ்வளோ இருக்கட்டும். ஆனா நீங்க கேக்குதாலோ நீங்க அவ்வளவு நேரம் லைவ் போறீங்க, ஆனா 11 hours மட்டும் தான் காட்டுது, 12 hours மட்டும் தான் காட்டுது எங்களுக்கு. ஏன் அப்படி? அது யூடியூபோட கைட்லைன்ஸ் அது. அப்ப மீதி இருக்க லைவ் என்ன ஆகும்? சேவ் பண்ணிடலாம். நாங்கள் நினச்சா சேவ் பண்ணிடுவோம், அடுத்த நாள் பிரேக்கில் போடுறோம்ல. எல்லாம் அந்த ஸ்ட்ரீம் ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் வந்து பிரேக் டைம் 4 o'clock to 7 o'clock வரைக்கும் போடுவாங்க அந்த லைவ் ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரா ஓகே 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 ரைட் ஓகே. வேற ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? அவ்வளோதான். ரொம்ப நன்றி டாடி, தேங்க்ஸ்டா. நீங்கள் உடச்ச உடனே தான்டா ஃபுல் வடை இன்னைக்கு. சீரியஸாக பல கேள்விக்கு பதிலே நீ தான்டா இன்னைக்கு. இங்கே லைவ் பிளேயர்ஸ் மட்டும் அலோ பண்ணி இந்த டைம் பாத் ஈஸ்வா இல்லையா? ஆமாம் ஈஸ்வா இல்லை. இவன் எங்கே வரலையடா? ஃப்ளாஷ் இல்லையே. யாருண்ணா? ஃப்ளாஷ் யூடியூப் ஃப்ளாஷ் தூங்க போயிருப்பான். ஃப்ளாஷ் பண்ண டவுட் இருக்காண்ணே? இல்லண்ணா, ஃப்ளாஷ் நல்ல பிளேயர் தானா. அப்போ நீங்க கான்குரர் புஷ் பண்றப்போ ஒவ்வொரு பேரும் இந்த மாதிரி ஆக்ட் போட்டு எப்படி ப்ரோ நீங்க ஆக்ட் போட்டு புஷ் பண்ணாலுமே நீங்க பேன் தான் ப்ரோ ஆவீங்க ஏதாச்சும் ஒரு டைம். இந்த லக்கி பர்சன் தான் பாத்தீங்கன்னா பேன் ஆகாம தப்பிச்சிருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ண நிறுத்திடுவாங்க, ஹேக் போட்டு ஆடுறதை நிறுத்திடுவாங்க. இந்த லக்கி பாஸ்கள்ல கேட்டிருப்பீங்க டைலாக், அந்த டைலாக் தான். எப்ப நிறுத்தணும்னு ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் தான். அவங்க கரெக்டா நிறுத்திருப்பாங்க, அதனால அவங்க அக்கௌண்ட் தப்பிச்சிரும். ஸோ போட்டு ஆடுறவங்க பேன் கண்டிப்பா. எனக்கு இதெல்லாம் இல்லை, நான் வேற ஒன்று யோசிச்சு. வெரி 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 வெரிடா, வெரி 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 வெரி. மதண்ணா வந்துட்டேன் பார்த்தேன். என்னது இல்ல வரல, காலைல தான் கழட்டணும். கழட்டணும்னா எங்க, எந்த ஊர்ல இருக்க?
இப்பதான் கிளம்பவே செய்யறோம் நைட்டு. பாத யாத்திரை போலான்னு பிளான் பண்ணாங்க. இங்க சிவகாசில இருந்து கிளம்புறோம். அப்படி சிவகாசில இருந்து எங்க போற? பழனிக்கு. அப்படியா? உன் மாமனை தான் உடைச்சான் அப்போ. உன்னோட மச்சான பங்காளி முட்டிச்சு விட்டுருங்க. பொட்டையில தான் போட்டு யார் பேசுறது? கிரிட்டன் ஈஸ்வா. ப்ரோ மதன் ப்ரோ. ஹலோ மதன் ப்ரோ. ப்ரோ அது அந்த ஹேக் பிஜிஎம்ஐ இருந்தா லைக் எப்படி சொல்றது, ஆப் ஸ்டோர்ல இருந்து ஓபன் பண்ணி நான் உங்கள்ட்ட இன்னும் காமிக்கல. நான் அதை காமிச்சிடுறேன். கமெண்ட்ல 2 பேர் போட்டிருந்தாங்க. அதான் என்னது பிஜிஎம்ஐ ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். அந்த ஹேக் வெர்ஷன் இல்ல, ஒரிஜினல் பிஜிஎம்ஐ. ஸ்கிரீன் தெரியுதானா? எங்க இருக்கு பாருங்க. புரியல. என்ன ஒரு தெளிவா சொல்ல. யார் நீ? 3DV. ஓகே. என்ன 3DV என்னாச்சு? ஏவிலாம் ஹேக்கர் இல்ல ப்ரோ. பிஜிஎம்ஐ வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து ஓபன் பண்ணி இன்னும் நான் காமிக்கல அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதான் ஓபன் பண்ணி ஒரு வாட்டி காமிச்சிடலான்னு. ஏன்னா எல்லாரும் ஹேக்கர்னு போடுறாங்க. இப்போ என்னையும் போட்டு விட்டாங்கன்னா என்ன பண்றது? சும்மா போடுவாங்கடா. உன்னை யாருமே சொல்லவே இல்லையா? ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன். போடா அடி கிளம்புடா. யாரா கூப்பிட்டா? மதனா கேக்குதா? கேக்குதுடா. இதுக்கப்புறம் எப்படி இந்த பிடிஎஸ் வரீங்க? லைவ் போடுறவங்க மட்டும் தான் அலோவ் பண்ண போறீங்களா? தெரியலடா. அப்படிலாம்டா. வரட்டும்டா. ஆக்கர் புளுத்தி வந்தாலும் செருப்படி தானே வாங்குறானுங்க. சந்தோஷமா விட வேண்டியதான். நல்லா அடிச்சனா 2-3 பேர். ஆரம்பிச்சிட்டாங்களே 7 நாளைக்கு. ஆனா ப்ரோ ஒரு டீம்ல அவ்வளவு பேர் இருந்துமே டின்னர் அடிக்காததுதான் அதிசயம். இல்ல அது ஒரு பிளான் தானே. மேபி அடிச்சா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க ப்ரோ. கொஞ்ச நாள் கழிச்சு அடிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு அடிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. அட ப்ரோ அப்ப ஆடி பிரயோஜனமே இல்லையா ப்ரோ அவங்களுக்கு? அதாவது முட்டை போடுற வார்த்தை ஃபர்ஸ்ட் நாளே அடிச்சுனா முடிஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் இருக்கணும். ஒரு மாசம் ஆடிட்டு அடுத்த மாசம் வின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய டிராஃபி அடிச்சாங்கன்னா 10,000 டிராஃபிலாம் வேணாம், 1,00,000 டிராஃபி அடிச்சாலும் என்ன பண்ணுவேன்? அப்போ சும்மா டேய் உன்ன மாதிரி எல்லாம் முட்டா குதியா இருப்பாங்களா? ஆனா இந்த விஷயம் எப்படி சொல்றது, இந்த நீங்க பெரிய டிராஃபி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது நல்லதா? ஆமா உண்மைதான். டிபிஎல் ரூட் வந்து சோலோ வின்னர் தான். ஆமா சோலோ வின் பண்ணனே 10,000 வின் பண்ணனே. 2 டிராஃபி வின் பண்ணனும். இவங்க அப்புறம் டுவோவா அவங்க தான் வின் பண்ணதுன்னு நினைக்கிறேன். டோனி வந்தானே காண போய்ட்டோம். ஆமா டுவோ டிராஃபி வின் பண்ணாங்க. எஸ் ஐயோ ஆமா டிபி குணாலும் ஏஜே பிரைம் தான் டுவோ டிராஃபி வின் பண்ணி காசு வாங்குனானுங்க. 10,000 வாங்குனானுங்க. 10,000 வாங்குனானுங்க. ஆமா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். சொல்லிட்டு இருந்தேன் நான் ஏமாற்றப்பட்ட போடானப்பா அப்படி கேட்டுட்டேன். ஆமா சரி பாவோட ஸ்போர்ட் பிரிச்சிட்டீங்க போங்கடா. இன்னைக்கு வந்து ஒரு மரணம் பண்ணிட்டீங்க. மரணம் என்னென்னோ அடைச்சிட்டிங்க இன்னைக்கு வந்து ஒரு அதுவும் இந்த இயரோட பிரேக்கிங் பாயிண்டே இதுதான். நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பிரைம் ஏஜே பிரைம் பண்ணிட்டானே. பிரைம் அங்க போடா, அங்க வாடா டிஸ்கார்ட். கேக்குதா ப்ரோ? பிரைம் டிஸ்கார்ட் வா. இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு லைவ்லாம் பீக் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு.